வெல்கம் பேக் டு மை சேனல். சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி பண்ணிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் லவங்கம், பிரியாணி இலை, பட்டை அதெல்லாம் போட்டு எண்ணெயில் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 பச்சை மிளகா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது நல்லா மசி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி இப்போ நான் அதிகமான குவான்டிட்டி எடுத்ததுனால 2 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு தக்கன போட்டுக்கலாம். ஸோ தக்காளி 50% வெந்ததுக்கப்புறமா தயிரும் நல்லா அதில் எல்லாத்தோட சேர்ந்து பைண்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதுவும் நல்லா சுருள வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் பிரியாணி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் அதை போட்டுட்டு இப்போ உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர மசாலா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவுன சிக்கனை இதை போட்டு அதுவும் மசாலா கூட சிக்கன் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. 1 விளக்கு அரிசிக்கு 2 விளக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊறவும் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ நம்ம அரிசியை போட்டு ஒரு கிண்டிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 2 விசில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அடிப்பிடிக்காத சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இது நெய் ஊற்றி ஒரு பிரட்டி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு புதுமையான வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர். பை.